செகண்ட் மேட்சா தொட்டியம்பட்டி விசஸ் வடுகுப்பட்டி. இங்கே தொட்டியம்பட்டி டேஸ் பண்ணி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. வடுகுப்பட்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகா மற்றும் ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் பிரகா, நான் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் இருப்பாங்க. ஹெட் டு ஹெட்டாக இருக்கும் இந்த மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய ப்ரெஸ் கூட விளையாடுவாங்க. நல்ல பேட்லாம் இருக்கும். குவார்டர் ஃபைனல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபின் முதல் பாலே பவர் பிளே காட்டுறதுனால கேப்பை பார்த்து சென்சிபிள் பிளே விளாண்டாங்க. நல்ல ஸ்டாப்புங்க லைனில் குயிக்காக இருந்த காரணத்தினால அந்த பாலை தடுக்க முடிஞ்சு, இல்லாட்டி தடுக்க முடிஞ்சிருக்காது. கபின் டு பிரகா. இந்த தடவை ஓப்பன் விட்டு கவர் திசையில் கட் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். ரன்னிங் பிரேன் பார்ப்போம். சிங்க லெஃப்டி ஆனந்த் தான் சந்திக்கிற முதல் பந்து. முதல் பாலே லெக் பை டாட் பவுல். இந்த தடவை ஸ்லோயரை வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. கவர் ரீஜியனில் பவுண்டரி கன்ஃபார்ம் போயிருக்கு. இந்த தடவை பவுண்டரி கிடச்சிருக்கு. ஆனந்த் பேட்ல இருந்த முதல் பவுண்டரி ஸ்டைல் அடிச்சு இந்த ஷாட் பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பவுல். லாஸ்ட் ஒன் மோர். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் கூட பாருது. இதோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க கவின். பாரதி முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் பாலை தடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டாப் கூட லைனில். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தா பவுண்டரியும் கிடச்சிருக்கும். ஒரு பவுண்டரியை தடுத்து போட்டு சிங்கிளாக மாற்றி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேக்கில் மைனா உண்டோனா பெரிய சுற்றுக்கு போனாங்க. நல்ல ஒரு லைன்லேருந்து இங்கே பாரதி கையிலேருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அண்டர்லே குவிக்கர் வந்திருக்கு. டாட் பால். பேக் டு பேக் ரெண்டு பந்தியுமே டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. அம்பையர் டெசிஷன் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் பார்க்க முடியுது. முக்கியமான விக்கெட் 2 விக்கெட்டை ஏர்லியாக பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனந்தோட விக்கெட்டையும் மைனாவோட விக்கெட்டையும் பாரதி. ஸ்டேக்கில் ஜாக் மோகன். இந்த தடவை தெளிவாக வாட்ச் பண்ணி பாலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கு. அவுட் ஃபீல்டு நல்லா தான் இருக்கு. பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி வந்த முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை ஜாக் மோகன். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை எட்ல குவிக்கிற அண்டர் வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட பேக்கப். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பாரதி. மோர் ஸ்ட்ரைக்கில் பிரகா பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு. பேச யூஸ் பண்ணி 6. பிரகா பேட்ல இருந்து முதல் 6. 4 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு அடி பிரகா. 16 ரன் ஆடி இருக்காங்க. வடுகுப்பட்டி 200 ரூபாய். அடுத்த ஒரு போட்டு ஸ்டார்ட்னா காமராஜ். ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே டிஃபென்ஸுக்கு போனாங்க. அண்டரில் தரையோட திரை கேப்பில் போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. இன்னும் 2 ரன் பார்ப்போம். ரன் மிட்வின். ஈஸி 2. 2 ஓட்டங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பாலை பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கேட்ச் எடுக்க முடியுமா ஃபீல்டர்? நல்ல டேக்கன் கூட அண்டரில் போய் எடுத்தாங்க. விக்கெட். நல்லா அடிக்கிற ஜாக் மோகனோட விக்கெட்டை இந்த ஓவர்லேயே பறி கொடுத்துருக்காங்க. வெல் பவுல் காமராஜ். பேட்ஸ்மேனா முத்து பாண்டி. நெக்ஸ்ட் ஒன். முதல் பாலே ஷர்ட்ல உள்ள நின்ன பேட்ஸ்மேன் மாதிரி 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. வெல் பேட் முத்து பாண்டியனா. குவாலிட்டி பிளேயரு அப்படின்றத இதுக்கு தான் சொல்கிறோம். கிடைக்கிற ஒரு பந்தை கரெக்டாக அடிப்பாங்க. ட்ரான் அப் டு அக்கிங் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கவின் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட டைரக்ட் டு த ஃபீல்டர். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை இப்போ தான் கேப்பை பார்த்து எடுத்து விட்டாங்க. நல்ல டேக்கன் கூட. முக்கியமான விக்கெட்டை ரிவர்ஸில் போய் பிடிக்கிற கஷ்டம். ரிவர்ஸில் போய் பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நல்லா அடிக்கிற பிரகா தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. அல்ல பிரகா ஒரு முடிவில் 26 ஆடி இருக்காங்க. வடுகுப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கவின். முதல் பாலே பாடி அட்டாக் டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவின். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை லைனை வெளியே இழுத்து போட்டாங்க. ஒயிடும் கிடச்சிருக்கு. ஒயிட். செகண்ட் பவுண்டரி. ஏறி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க பவுலர். ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃபுங்க பாரதி. சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஹிட்மேன் பாலா. ஐஎஸ்பிஎல் பாலா. பாலா சந்திக்கிற முதல் பந்து. ஸ்விட்ச் ஹிட்டில் லெக் பை டைரெக்டாக பாடியில் எடுத்து வந்து போட்டாங்க. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பால் பனிஷ் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பாலாவை வச்சு கவி இங்கே
இந்த தடவையும் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக், டாட் போல். இது வரைக்கும் போட்ட 5 பாலையும் சேஃபாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஒன்று என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் ISPL பாலா பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக் லாஸ்ட். இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க கவி. இந்த ஓவர் நல்லா போட்டு பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இல்லை 28 ஆடி இருக்காங்க. புத்தூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாரதி தனக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே ஹுட்லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாரதி. வாட்டர் லென்த். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. பெல் பவுல் பாரதி. டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு பாலை டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஆப் டு ஹேக்கிங் லென்த்தில் தெளிவான ஹேக்கிங் லென்த். இங்கே நல்ல ஸ்டாப் கூட கவி சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் போகிறது தப்பு இல்லை. சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஒன் யங்ஸ்டர் 2 எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6 கன்ஃபார்ம். இங்கே ISPL பாலா பேட்லேருந்து முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக் வந்தாங்க. டாட் பவுல். ஒரு வாரம் விட்டு கொடுத்தாலும் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர் இங்கே பாரதி. இந்த தடவையும் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. தரையில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல தரம் கூட ரன் அவுட்டான்னு பார்ப்போம். அம்பேர் டெசிஷன். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் அட் லாஸ்ட். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ஊராரை விட்டு கொடுத்துருந்தாலும் மீதமுள்ள 5 சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர் பாரதி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நல்லா போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். முடிவில் 36 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராகுல் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனுங்க பாரதி யங்ஸ்டர். எல்லா இடத்துலையும் பாரதி தான் இருக்கார். விக்கெட் இந்த ஓவரை முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ராகுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை போட்டாங்க. நல்ல டேக்கனு கூட விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ராகுல். ஏர்லியா குரூசியல் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். மூர்த்தி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டராக தான் இருக்கும் கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் நல்ல ஸ்டாப். 3 பால் தான் மேட்ச் பாலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி டாப் பேட்ச் மாட்டியிருக்காங்க. எல்லா பேரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. பவுலரே ஓடி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பவுலர் கேட்ச் எடுக்க முடியாத காரணத்தினால ஈஸிட்டு இந்த இன்னிங்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஷார்ட் பால் 1 பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பேர் கால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் பாரதி நல்ல ஸ்டாப்புங்க. கடைசி வரைக்கும் அவரோட எஃபர்ட்டை போட்டிருக்காரு. எங்கே பார்த்தாலும் பாரதி. இந்த எண்ணில் பார்த்தாலும் பாரதி. இந்த எண்ணில் பார்த்தாலும் பாரதி. இசிட்டு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஏறி கமிட் ஆகிட்டாங்க. பாடி அட்டாக்கான ட்ரை. இங்கே பாடி அட்டாக்கில் பாட்டு டாட் பாலாகவும் மாறி கட் லாஸ்ட். இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க 11 பிரதர்ஸ். ஸ்டார்ட் ஆகிடுச்சு 43 அப்படின்ற டார்கெட்டில். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராமச்சந்திரன். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் முத்துப்பாண்டி வழக்கம் போல் ஃபஸ்ட் போல் 2 பவர் பிளேயர் தான் மேட்சாக இருக்குது. முதல் பாலே ஹுட்லென்த்தில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முத்துப்பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சுவிட்சு திரும்பின பக்கமே தெளிவாக போட்டோ பார்த்தாங்க. அங்கே அம்பேஸ்கால் ஒய்டு ரீபவுல். இந்த தடவை இன்சைட் பவுலரை போட்டு பவுலர் இருந்தாங்க. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பார்த்து பதிவு பண்ணியிருக்காங்க முத்துப்பாண்டி. தேவையான இடத்துல டாட்டா மட்டுமே பதிவு பண்ணணும் இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சுவிட்சு திரும்பினாங்க. அண்டர்லே கியூக்கராக இருந்திருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் தொடர்ந்து 3 பந்தை டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க முத்துப்பாண்டி. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட்டில் தெளிவான கனெக்ட் வந்திருக்கு. இந்த தடவை 3 பால் டாட்டா இருந்தாலும் 4வது பால் 4 மாற்றி கொடுத்துருக்காங்க ராமச்சந்திரன். இந்த தடவை ஸ்கூப்புக்கு போனாங்க. இன்சைட் ஆச் டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை இழுத்து வெளியவே போட்டாங்க. டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டாஸ் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாளை விட்டு கொடுத்தாலும் முத்துப்பாண்டி இதில் 5 ரன் ஆடி இருக்காங்க. 11 பிரதர்ஸ் ஸ்டார்ட்னா பொள்ளாச்சி பிரகா. முதல் பாலே நல்ல சீவு. இங்கே அருவாலை சீவுற மாதிரி சீவுனாப்பில் அங்கே கண்டிப்பாக பவுண்டரியும் கிடச்சிரும். பவுண்டரி முகுந்த். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் நல்ல கட்டுங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். அவுட் ஃபீல்டு நல்லா தான் இருக்குது. பாலை துரத்தினாலும் முடியாதுன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க முகுந்த் இங்கே சூப்பராக. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பெரிய சுற்றுலுக்கு போனாங்க. அண்டரில் குயிக்கராக இருந்திருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்ரு பால் இங்கே கேப்பில் கரெக்டாக பனிஷும் பண்ணியிருக்காங்க. கேப்பை பார்த்து
2ஆவது ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப்புங்க. கடைசி வரைக்கும் விடாமல் பாலை துரத்தி தடுத்து போட்டிருக்காங்க. ஈஸி டூ. அங்கே பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி விளாண்டுருக்காங்க முகுந்த். டான் 5 தடவையும் கட் ஆகி பின்னாடி போத்துருன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க. டேரக்ட் மிஸ் ஆகி டாட் பவுல். 5 தடவை டாஸ் பாலை ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பவர் பிளேக்கு அதனால பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 3 பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காங்க. முகுந்த் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காங்க. இந்த ஓவரில் 19 ரன் ஆடிருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். லெவல் பிரதர்ஸ் மணி ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அண்டரில் வந்திருக்கு குவிக்கராக. டாட் பவுலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணி. நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை மாட்டியிருக்காங்க. கண்டிப்பாக பவுலர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் போய் எடுத்திருக்காங்க. நல்ல டேக்கன். பேக் டு பேக் ஒரு பாலை டாட்டா பதிவு பண்ணாலும் அடுத்த பாலே முக்கியமான விக்கெட் ராமச்சந்திரனோட விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க மணி. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேக்கில் கவின் நியூ பேட்ஸ்மா ஒன்று வந்திருக்காங்க. டிஃபென்ஸுக்கு போனாங்க. சென்சிபிள் பிளே. அங்கே மிஸ்ஃபீல்டு. 1-2 பப்பர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஸ்டேக்கில் முகுந்த். இந்த தடவை கேப்பை பார்த்து சென்சிபிள் பிளேஸ் அருமையாக விளாண்டுருக்காரு. கேப்பை பார்த்து எல்லா கேப்பையும் வாட்ச் பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணுறாங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி ஈஸி டூ. 5 தடவை பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட மணி. அதுக்கிட்ட ஸ்டேப் பண்ணியிருக்காங்க. நல்ல காலும் கூட. டாட் பவுல் கம்பேக் டெலிவரி எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இந்த ஓவர் கரெக்டாக கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர் மணி. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி கவர் திசையில் நல்ல ஒரு ட்ரைவு. ஃபீல்டர் தலையை தாண்டினாங்க இருந்தனால 2ஆக மாறிடும் கண்டிப்பாக. இப்போ தான் பாலுக்கு வந்திருக்காங்க முத்துப்பாண்டி. ஈஸி டூ. 18 சம்திங் தான். இந்த முறை பேட்டில் ஏற்றினதுக்கு நல்ல ட்ரெயின் கூட கீப்பர். டேரக்ட் டூ மிஸ் ஆகிருக்கு. கேப்பில் போயிருக்கு. ரன்னிங் மிட்டின் பார்ப்போம். ரன்னிங் மிட்டின் ஓடலை. சிங்கிள் தான் கிடைக்கும். விக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க முகுந்தோட விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. கவரில் ஸ்டெயிலாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியும் கிடச்சிருக்கு. பவுண்ட்ரி. கிளாசிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் முகுந்த். இந்த முறை 16க்கு 10 பவுலிங் என்ன நம்பி. இந்த தடவை நல்லா கட்டுங்க. ஃபீல்டர் இறக்கி வச்சதை பார்த்து தலைக்கு மேலே எடுத்து விட்டாங்க. பவுண்ட்ரியும் கிடச்சிரும். பவுண்ட்ரி. பாட்ட இன்னிங்ஸ் ஃப்ரம் முகுந்த். இது வரைக்கும் உள்ள செட்டில் நிற்கிற பேட்ஸ்மேன் முகுந்த் அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணால் கம்பேக் டெலிவரி ஃப்ரம் பவுலர் நம்பி. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை நல்ல ட்ரைவ் கூட கேப்பில் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். முதல் அட்டம்ப்ட்லேயே ஸ்டாப் பண்ணி ரவும் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிடிவன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க நம்பி. 12க்கு 8 ஆடணும். 8 5th ஓவர் ஸ்டார்ட் பண்ண முத்துப்பாண்டி. முதல் பாலே சிவிச்சுக்கிட்டு திரும்பிட்டாங்க. சரியான கனெக்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். அவுட் ஃபீல்டு நல்லா இருக்க காரணத்தினால போயிடும் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் முதல் பாலே பவுண்ட்ரிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க முத்துப்பாண்டியை. மீதமுள்ள பந்துக்கு 4 ஆடணும். இல்லை 5க்கு 4. இந்த முறை சுவிட்ச் திரும்பினாங்க. குவிக்கராக இருந்திருக்கு. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை ஏஜ் இருந்திருக்கு. நல்ல அட்டாக் மூர்த்தி விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் சிந்தில் ஸ்ட்ரைட்டாக. இந்த தடவை சுவிட்ச் திரும்பினாங்க. குவிக்கராகவே வந்திருக்கு. டாட் பவுல். ஃபர்ஸ்ட் ஓவர். இந்த முள்ள பந்துக்கு 4. அண்டர்லேயே வந்திருக்கு குவிக்கரா. ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். முகுந்த் ஸ்ட்ரைக்கை வச்சுருக்காங்க. சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஸ்டோர் வரைக்கும் மேட்ச் போகுமா அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் 1 more ஆஃப் திஸ் ஓவர். துரத்தி கேப்பில் போனாங்க. தெளிவான மேட்ச் விளாண்டுருக்காங்க இங்கே முகுந்த் பேட்லேருந்து. இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க 11 பிரதர்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே முகுந்த் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் சேரும். எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க முகுந்த். வெல் பிளே முகுந்த்.